Hello students, வணக்கம். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியமோடது சாப்டர் 11 பார்த்துட்ருக்கோம். தரவுத்தள கருத்துருக்கள். இது வந்து நம்மளோட பார்ட் 3 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் தரவுத்தளம் அப்படின்னு என்ன, தரவுன்னு என்ன, தகவல்னு என்ன, தரவுத்தளம் அப்படிங்கிறதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போது டேட்டா பேஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். ஸோ டேட்டா தரவுகள் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தரவுத்தளம் மேலாண்மை அமைப்பு டிபிஎம்எஸ்னா என்ன? அந்த தரவுத்தளத்தை எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக அந்த டேட்டா பேஸில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அந்த டேட்டா பேஸஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம், இல்லை அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டிபிஎம்எஸ், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் என்பது தரவுத்தளங்களை உருவாக்க, ஸோ ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, வரையறுக்க மற்றும் கையாளுவதற்கு அனுமதிக்கின்ற ஒரு மென்பொருள் ஆகும். அப்போ டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். மென்பொருள்னா சாஃப்ட்வேர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தரவுத்தளங்களை அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து உருவாக்க, க்ரியேட் பண்ணுறதுக்கும், அதில் வந்து சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுறதுக்கும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது தரவுகளை எளிமையாக சேமிக்க, செயல்படுத்த மற்றும் பகுப்பாய்வு செய்ய பயனர்களை அனுமதிக்கிறது. ஸோ ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லை அதில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், இல்லை அதில் வந்து பகுப்பாய்வுன்னு அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே யூசர் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் உருவாக்குதல் போன்ற பல தரவுத்தளத்தை வேலைகளை செய்வதற்கான இடைமுகம் கருவியை வழங்குகிறது. ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இந்த டிபிஎம்எஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் வச்சு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை அந்த டேட்டா பேஸில் அப்டேஷன் பண்ணுறதோ, இல்லை அதை அனலைஸ் பண்ணுறதோ, இல்லை என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ராசஸ் வந்து இந்த டிபிஎம்எஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிபிஎம்எஸ் தரவுத்தளங்களுக்கு பாதுகாப்பையும் வழங்குகிறது. அப்போ நம்மளோட டேட்டா பேஸ் வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிபிஎம்எஸ் வந்து ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் வந்து இந்த டிபிஎம்எஸ்னால் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை அதில் எந்த ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு மென்பொருள் அப்படின்னு சொன்னேன், ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னேன். நிறையா டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எடுத்துக்காட்டு வந்து ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ்ன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் ப்ராக்டிக்கல் செஷனில் வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பண்பியல்புகள். ஸோ டிபிஎம்எஸ் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்டவணைகளில் சேமிக்கப்பட்ட தரவுகள். ஸோ இதில் வந்து டிபிஎம்எஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும், டேட்டா எல்லாத்தையுமே வந்து நாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். டேபிள் ஃபார்மேட் அப்படின்னா அட்டவணை. ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தரவுத்தளத்தில் தரவு எப்பொழுதும் நேரடியாக சேமிக்கப்படுவதில்லை. ஸோ தரவுத்தளம் அப்படின்னா டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸில் வந்து டேட்டாவை வந்து நம்மளால் டைரெக்டாக நம்ம சேவ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ எப்படி நம்ம டேட்டாவை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் டேபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிள்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ தரவுத்தளத்தில் தரவு எப்பொழுதும் நேரடியாக சேமிக்கப்படுவதில்லை. தரவுத்தளத்தின் உள்ளே உருவாக்கப்பட்டுள்ள அட்டவணைகளில் தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கும். ஸோ தரவுத்தளம் அப்படின்னா டேட்டா பேஸ். தரவுத்தளத்துக்குள்ளே வந்து டைரெக்டாக தரவுகளை வந்து நம்ம சேமிக்க போகிறது கிடையாது. தரவுத்தளத்தில் வந்து அட்டவணைகள், அதாவது டேபிள்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அட்டவணைக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அட்டவணைகளுக்கு இடையே உறவுகளை ஏற்படுத்த டிபிஎம்எஸ் அனுமதிக்கிறது. ஸோ ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே
நிறையா ஒரு 4 டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த ஒரு டேபிள் அதுக்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ்குள்ளே கூட நம்ம என்ன பண்ண முடியும், ரிலேஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து உறவுகளை ஏற்படுத்த டிபிஎம்எஸ் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மிகைமை அப்படின்னா தேவைக்கு அதிகமானவற்றை குறைத்தல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக ஒரு காலத்தில் டேட்டா பேஸ் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டில் லெஜர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து நிறைய டூப்ளிகேஷன் இருந்துச்சு. டூப்ளிகேஷன்னா ஒரே இன்ஃபர்மேஷன் வந்து திரும்ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த டிபிஎம்எஸ் வந்து இந்த டூப்ளிகேஷன்ஸை ரொம்பவே குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நவீன உலகில் வன்வட்டுகளின் விலை மிகவும் குறைவு. ஸோ வன்வட்டுகள் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்ஸோட விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் முந்தைய காலங்களில் வன்வட்டுகள் மிகவும் விலை உயர்ந்தவை. ஆகையால் தரவுத்தளத்தில் உள்ள தேவையற்ற தரவுகள் பெரிய சிக்கலாக இருந்தது. ஸோ ஹார்ட் டிஸ்கோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த டைமில் தேவையற்ற இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்ச ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டிபிஎம்எஸ் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தேவையற்ற தரவுகள், அதாவது டூப்ளிகேஷன்ஸ் இருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தரவுகளின் நிலைமைத்தன்மை. ஸோ தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் மற்றும் பராமரிக்கப்படும் நேரடி தரவின் நிலைத்தன்மையை பராமரிப்பது ஒரு சவாலாக மாறும். ஆனால் டிபிஎம்எஸ் தானாகவே அதை கையாளுகிறது. ஸோ திரும்ப நம்ம அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதோட டேட்டா கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆனால் டிபிஎம்எஸ் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செஞ்சுட்டு வருது. அடுத்தது வந்து பல பயனர்கள் மற்றும் ஒத்த அணுகலை ஆதரித்தல். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு டேட்டாபேஸை வந்து நிறையா யூசர்ஸ் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த டிபிஎம்எஸ் கொடுக்குது. அடுத்தது வந்து வினவல் மொழினா query லாங்குவேஜஸ். ஸோ இந்த வினவல் அப்படின்னா query லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா மேனிப்புலேஷன் பண்ணுறது, டேட்டாபேஸில் மேனிப்புலேஷன் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதாவது ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இருக்கிற டேட்டாவை டிலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ ஒரு டேட்டாவில் சில சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த query லாங்குவேஜ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வினவல் மொழி அப்படிங்கிற இந்த query லாங்குவேஜ் கான்செப்ட் வந்து டிபிஎம்எஸ் வந்து நிறையவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் கூட இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் செஷனுமே கூட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாதுகாப்பு அப்படின்னு நம்மளோட சேவ் பண்ணியிருக்கிற அந்த டேட்டா தரவுகள் எல்லாமே வந்து எப்போவுமே ரொம்ப செக்யூர்டான பர்பஸில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. டிபிஎம்எஸ் வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து 100% வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ் பரிவர்த்தனைகளை ஆதரித்தல், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ். நாம் வந்து நம்மளோட டேட்டாக்குள்ளே நம்ம எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும், பரிவர்த்தனைகள் அப்படின்னு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிபிஎம்எஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள் இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.